அன்பு சிம்ம ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் இயற்கையிலேயே கம்பீரமும் தலைமை பண்பும் ஆளுமை திறனும் கொண்டவர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆண்டாகவும் அமையப்போகிறது. இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது களத்திர சனி அல்லது 7ஆம் இடத்து சனி என்று அழைக்கப்படுகின்றது. பொதுவாக களத்திர ஸ்தானத்தில் சனி அமர்வது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாளி தொழிலில் சற்று சவால்களையும் அதிக பொறுமையையும் கோரும். குரு பகவானை பொறுத்தவரை வருடத்தின் ஆரம்பம் முதல் ஜூன் மாதம் வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இது மிகவும் சிறப்பான ஒரு அம்சமாகும். லாபகுரு என்று அழைக்கப்படும் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு நிதி செழிப்பையும் அனைத்து வகையிலும் லாபத்தையும் அள்ளித்தரும். ஜூலை மாதத்திலிருந்து ஆண்டின் இறுதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இது விரயகுரு என்று அழைக்கப்படுகிறது. இது செலவுகள் அதிகரிப்பதை குறிக்கிறது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து விலகி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திலும், கேது பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருந்து விலகி 2ஆம் இடத்திலும், அதாவது ராகு அஷ்டமத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆண்டின் பெரும்பகுதி ராகு 7ஆம் இடத்திலும் கேது முதல் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். நிதி நிலையை பொறுத்தவரை ஆண்டின் முதல் 6 மாதங்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கும். லாபகுரு சஞ்சாரம் காரணமாக நீங்கள் எதிர்பாராத வகையில் பல வழிகளில் பண வரவு கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய முதலீடுகள் இந்த நேரத்தில் இரட்டிப்பாகும். கடன் தொல்லைகள் நீங்கும். நண்பர்கள் மற்றும் மூத்தவர்களின் உதவியால் நிதி நெருக்கடிகள் அனைத்தும் தீர்ந்து போகும். புதிய முதலீடுகளை ஆண்டின் முதல் பாதியில் தைரியமாக செய்யலாம். ஜூலை மாதத்திலிருந்து குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு பயிற்சி அடைவதால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஆடம்பர செலவுகளையும் தேவையற்ற செலவுகளையும் குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். சுப செலவுகளுக்காக பணம் செலவிட நேரிடலாம். எனவே முதல் 6 மாதங்களில் ஈட்டிய பணத்தை சரியாக திட்டமிட்டு சேமிப்பது 2ஆம் பாதியில் ஏற்படும் விரயங்களை கையாள உதவும். கேதுவின் ஜென்ம சஞ்சாரம் நிதி விஷயங்களில் சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அதனால் நிதானம் தேவை அன்பர்களே. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதி மிகவும் அனுகூலமாக இருக்கும். லாபகுரு சஞ்சாரம் காரணமாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் ஆகியவை கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் சிறக்கும். வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பு அமையும். ஜூலை மாதத்திற்கு பிறகு குரு விரயஸ்தானத்திற்கு செல்வதால் வேலை பளு சற்று அதிகரிக்கலாம். வேலை சம்பந்தமாக பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக சில புதிய சவால்களை சந்திக்க நேரிட்டாலும் உங்கள் நிர்வாகத்திறனால் அதை கடந்து செல்வீர்கள். 7ஆம் இடத்து சனியின் காரணமாக கூட்டாளிகள் அல்லது உயர் அதிகாரிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆண்டின் முதல் பாதி முதலீடுகளுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் ஏற்ற காலமாக இருக்கும். லாபம் பெருகும். வியாபாரத்தின் வளர்ச்சி அதிகரிக்கும். ஆனால் 7ஆம் இடத்து சனியின் காரணமாக வியாபார கூட்டாளிகளுடன் இருந்த உறவில் சற்று இறுக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே கூட்டாளிகளிடம் வெளிப்படை தன்மையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிக மிக அவசியம். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். மொத்தத்தில் உங்களது தலைமை பண்பால் இந்த ஆண்டு தொழில் ரீதியாக வெற்றி காண்பீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை 7ஆம் இடத்து சனியின் சஞ்சாரம் காரணமாக கூடுதல் கவனம் தேவை. திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகலாம். விட்டு கொடுத்தல் தேவைப்படும் சூழல் உருவாகலாம். துணையின் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. எனவே ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். களத்திர சனி திருமண உறவில் சவால்களை கொடுத்தாலும் ஆண்டின் முதல் பாதியில் லாபகுரு சஞ்சாரம் இருப்பதால் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும். திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர வாய்ப்பு உள்ளது. காதல் உறவில் உள்ளவர்களுக்கு 7ஆம் இடத்து சனியால் பொறுமையும் நிதானமும் தேவை. காதல் கைகூடி திருமணத்தில் முடிய வாய்ப்பிருந்தாலும் தடைகள் நீங்க அதிக முயற்சி தேவைப்படும். ஜென்மகேது சஞ்சாரம் காரணமாக உங்கள் முடிவுகளில் சில குழப்பங்கள் வந்து போகலாம். பெரியோர்களின் ஆலோசனையை பெற்று செயல்படுவது நல்லது. ஆண்டின் 2ஆம் பாதியில் குடும்பத்திற்காக அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு ஜென்மகேது சஞ்சாரம் இருப்பதால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை.
அடிக்கடி சோர்வு, மனக்குழப்பங்கள் அல்லது சரியாக காரணம் அறிய முடியாத உடல் உபாதைகள் வந்து போகலாம். சரியான நேரத்தில் உணவை உட்கொள்வது, தூக்கத்தை ஒழுங்குபடுத்துவது அவசியம். சனியின் சஞ்சாரம் காரணமாக மூட்டு அல்லது கால் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். கல்வியை பொறுத்தவரை ஆண்டின் முதல் பாதி மிகவும் சிறப்பானதாக இருக்கும். லாபகுரு சஞ்சாரம் காரணமாக உயர்கல்வி மற்றும் ஆய்வு படிப்பில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். ஜூலை மாதத்திற்கு பிறகு குரு விரயஸ்தானத்திற்கு செல்வதால் மாணவர்கள் அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டியிருக்கும். வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கு முதல் 6 மாதங்கள் அனுகூலமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானை தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்து வணங்குவது தலைமை பண்பையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். களத்திர சனியின் சிரமத்தை குறைக்கவும், திருமண உறவில் நல்லிணக்கம் நிலவவும் சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை பயக்கும். மேலும் குலதெய்வ வழிபாட்டையும் தவறாமல் செய்து வாருங்கள். ஜென்மகேதுவின் தாக்கத்தால் வரும் குழப்பங்களை தவிர்க்க விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபடுவது தெளிவை அதிகரிக்கும். ஆண்டின் 2ஆம் பாதியில் வரும் விரய குருவின் தாக்கத்தை குறைக்க அன்னதானம் செய்வதும், வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவதும் நல்லது. மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்கள் லாபத்தை உறுதிப்படுத்தும் ஒரு ஆண்டாக இருக்கும். ஆண்டின் முதல் பாதி நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். 2ஆம் பாதியில் வரும் சவால்களை பொறுமையுடன் எதிர்கொண்டு குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி நிச்சயம் உங்கள் வசமாகும். உங்கள் கம்பீரமும் தன்னம்பிக்கையும் இந்த ஆண்டின் சவால்களை சமாளிக்க உதவும். சுபம் சுபம் சுபம்.